மனித நேயம் என்றால் என்ன? சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து சக மனிதனை உறவாக எண்ணுகின்ற சிந்தனைதான் மனிதநேயம். Manidaneyam, a humanitarian attitude combined with selfless service provided to one and all, irrespective of religion, caste and creed. This is known as Manidaneyam. அன்பு, பாசம், நேசம், பரிவு, கருணை, இரக்கம், அர்ப்பணிப்பு வாழ்க்கை, பிறர் துன்பம் போக்குதல், பிறர் தவறை மன்னித்தல், பிரதிபலன் பாராமல் உதவி செய்தல், தன்னைப் போல் பிறரையும் நினைப்பது, தேவைப்படுவோரின் தேவை அறிந்து தேடிப்போய் உதவி செய்தல், இவை அனைத்தும் மனிதநேயத்தின் வடிவங்கள். The patterns of Manidaneyam are love, affection, friendship, compassion, mercy, kindness, dedicated life, relieving the suffering of others, forgiveness of the mistakes that others make, helping regardless of the response, thinking of others like oneself, helping those in need with understanding and dedication. மனிதநேயத்தினுடைய ஒரே நோக்கம், தகுதியும் திறமையும் இருக்கின்ற மாணவர்களுக்கு பொருளாதார தடைதான் காரணம் என்றால் அந்த தடையை தகர்த்தெறிய வேண்டும். அவரால் முடிகிறது என்று சொன்னால் ஏன் உன்னால் முடியாது, ஏன் என்னால் முடியாது என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். இன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், ஆனால் நான் பார்த்த தாய். எஸ், ஐ கேன். நாளை நமதே, இந்த நாடும் நமதே. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மனிதநேய இலவச ஐஏஎஸ் கல்வி அறக்கட்டளை 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த இலவச கல்வி அறக்கட்டளையின் நோக்கம் சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து சக மனிதனை உறவாக எண்ணுகின்ற சிந்தனையை வளர்ப்பதற்காக. அந்த சிந்தனை உடையவர்கள் உயர் பதவிகளிலே அமர்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை பாகுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்கள் சேவை செய்ய வேண்டும். பட்டி தொட்டி எங்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த மாணவர்கள் தகுதி இருந்தும் திறமை இருந்தும் அவர்களுக்கு பொருளாதாரம் ஒன்றுதான் தடை. தகுதி வாய்ந்த, திறமை வாய்ந்த, பன்முக தன்மை கொண்ட ஏராளமான மாணவர்கள் இந்த சமூகத்தில் இந்த உயர் பதவியினை பெறுவது தடையாக இருக்கிறது என்பதை கண்டறிந்த பின்புதான் மனிதநேயம் தன்னால் முடிந்த இந்த சேவையை அவர்களை நோக்கி பயணம் செய்தது. அந்த வகையில் மனிதநேயம் இதுவரையில் 3500 பேர்களுக்கு மேல் இந்த சேவையை வழங்கி மகிழ்வுடன் அடுத்த கட்ட நிலைக்கு முன்னெடுத்து செல்கிறது. 100 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் மனிதநேயம்.
100 மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, படிக்க புத்தகங்கள் என எல்லா சலுகைகளையும் வழங்கி அவர்களை தயார் செய்கின்ற பணியிலே ஈடுபட்ட பொழுதுதான் தமிழகம் எங்கும் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் மனிதநேயத்தை நோக்கி பயணம் செய்கின்ற படிக்க வருகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் கூடிக்கொண்டே வந்தது. 18,000 பேர்கள் கடைசியாக. இதற்கு மேல் இலவச கல்வி கொடுக்க வாய்ப்பில்லை என்பதாலும் 250 பேர்களுக்கு மேல் தங்கும் வசதி, உணவு வசதி கொடுக்க இயலாது என்பதாலும் மனிதநேயம் இன்றைக்கு தன்னுடைய கனவு மாளிகையின் முதல் செங்கல்லை எடுத்து வைத்து இந்த கனவு மாளிகை கட்டப்படுகின்ற நிகழ்வுதான் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த புதிய முயற்சி. ஒரு பைசா செலவில்லாமல் வீட்டில் இருந்தபடியே ஒவ்வொருவரும் தங்களுடைய திறமையால், பன்முக தன்மையால், ஐஏஎஸ் படிப்பு என்றால் அது டெல்லிக்கு போக வேண்டும் என்றிருந்த நிலையை மாற்றி தமிழகத்திலேயே வெற்றி பெறலாம் என்ற நிலையை மனிதநேயம் முதலாக உருவாக்கியது. அதற்கு பிறகு இப்பொழுது வீட்டில் இருந்தபடியே படிக்கலாம் என்ற ஒரு புதிய பாதையை மனிதநேயம் தொடங்கி இருக்கிறது. புதிய பார்வையோடு படிக்க இந்த புதிய முயற்சி 18,000 பேர்களுக்கு இலவச கல்வி வழங்கி கொண்டிருந்த பொழுது எனக்கு அப்பொழுதுதான் ஒரு உண்மை தெரிந்தது. பல பெற்றோர்கள் என்னிடத்திலே வந்தார்கள். ஐயா, நீங்கள் இலவசமாக 1.5 லட்சம் ரூபாயை மிச்சப்படுத்தி எங்களுக்கு கொடுக்குறீங்க, அதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் வருஷம் ஒன்றுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் எங்களுக்கு விடுதிக்கு செலவுக்கு தேவைப்படுதுங்க ஐயா அப்படின்னாங்க. அது எங்களால் முடியல ஐயா, நீங்கள் எப்படியாவது விடுதி கொடுங்கன்னு எல்லாரும் கேட்ட பொழுதுதான் பெற்றோர்களுக்கு இருக்கிற, அதுவும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு இருக்கிற சிரமம் என்ன என்பதை உணர்ந்தேன். இதற்கு என்ன மாற்று? இது நீண்டகால கனவு. இது என்னுடைய கனவு என்பது நீண்டகால கனவு. இந்த நீண்டகால கனவு இன்றைக்கு நடைமுறைக்கு வருகின்ற பொழுது எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. வீட்டில் இருந்தபடியே ஒவ்வொரு மாணவனும் படித்துவிட்டு பெற்றோர்களோடு இருந்து, அதுவும் குறிப்பாக பெண்களை சென்னைக்கு அனுப்ப முடியாது என்று சொல்லுகின்ற பெற்றோர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண்ணுக்கு எல்லா திறமைகளும் இருந்து, பன்முகத்தன்மைகளும் இருந்து, இங்கே வந்து படிப்பதற்கு பெற்றோர்கள் அனுமதிக்காத நிலையால் எத்தனை பேர். ஆகவேதான் இவற்றையெல்லாம் கணக்கிட்டு தங்களுடைய பன்முக தன்மைகளை, நினைவாற்றல் திறனை அழகாக முத்தாக எழுதுகின்ற அந்த எழுத்து திறனை அனைத்தையும் அபிவிருத்தி செய்கின்ற வாய்ப்பாக வீட்டில் இருந்தபடியே படித்து ஐஏஎஸ் தேர்விலே வெற்றி பெறுவதற்கு புதிய வழிகாட்டுதலை, புதிய பாதையை இன்றைக்கு மனிதநேயம் தொடங்கி இருக்கிறது. இந்த தொலைக்காட்சி தொடரை பார்த்து கொண்டிருக்கின்ற இருபால் மாணவர்கள், நீங்கள் எப்படியெல்லாம் இதை பயன்படுத்தலாம். தொலைக்காட்சியிலே பார்க்கலாம். பார்ப்பதற்கு நேரம் இல்லை என்றால் அதனுடைய லிங்க், இணைப்பை எடுத்து நவீன விஞ்ஞான ஊடகங்களை பயன்படுத்தி எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் படிக்கலாம். வகுப்பறையிலே படிக்கின்ற பொழுது ஒரே ஒரு முறைதான் அந்த வகுப்பறை பாடம் நடத்தப்படும். அதற்கு பிறகு திரும்ப நீ நினைவாற்றல் திறன் கொண்டுதான் படிக்க வேண்டும். ஆனால் தொலைக்காட்சி தொடர் என்பது எப்படி
அரை மணி நேரம் செய்திகளை ஆர்வத்தோடு பார்க்கிறீர்களோ, எப்படி திரைப்படத்தை 3 மணி நேரம் தொலைக்காட்சியில் அமர்ந்து பார்க்கிறீர்களோ, பொழுதுபோக்கிற்காக, பொது அறிவிற்காக, இது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய உயர்ந்த லட்சியம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த அரிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்கள். தினம் 1 மணி நேரம் பார்த்துவிட்டு அதை படித்து தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப போட்டு படித்து பிழையின்றி எழுதி பார்ப்பது, படிப்பது, வீட்டிலேயே இருந்து கொண்டு இந்த இனிய பயணத்தை வெற்றிகரமாக முடிப்பேன் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் சூளுரை எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதநேய இணையதளத்தில் யாரெல்லாம் விரும்பி படிக்கிறீர்களோ அவர்களெல்லாம் பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்ப்பது, படிப்பது, திரும்ப திரும்ப எழுதி பார்ப்பது, பிழையின்றி எழுதி பார்ப்பது, இந்த பணிகளை 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் தொடக்கத்தில் தூக்கம், ஓய்வு, மற்ற பணிகளுக்கு 1 மணி நேரம், 7 மணி நேரம் போக மீதி இருக்கின்ற 17 மணி நேரமும் இதே சிந்தனையுடன் இருந்தால் நீங்கள் உங்கள் கனவு லட்சியத்தின் சிகரத்தை தொட முடியும். மனிதநேயம் இதுவரை எத்தகைய மாணவர்களை, எத்தகைய குடும்ப பின்னணி உள்ளவர்களை உருவாக்கி இருக்கிறது என்பதை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். சென்னை கோயம்பேட்டில் இரவு காவலராக பணிபுரிந்த ஒரு மாணவன் அந்த குறைந்த சம்பளத்தில் 1.5 ஆண்டு காலம் சிரமப்பட்டு கொண்டிருந்தான். அவரை மனிதநேயம் தத்தெடுத்து படிக்க வைத்து இன்றைக்கு IAS அதிகாரியாக உருவாக்கப்பட்டிருக்கிறார். ஹோட்டலிலே பரோட்டா போட்டு அந்த சம்பளத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர் இன்றைக்கு IAS அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஏழை கூலி விவசாயி, 30 வீடுகள் மட்டுமே இருக்கின்ற ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்து நவீன ஊடகங்களிலிருந்தே தெரியாமல் இருந்த ஒரு மாணவனை இன்றைக்கு மத்திய பிரதேசத்தில் IAS அதிகாரியாக முதல் முயற்சியில் வெற்றி பெற வைத்து இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்படி ஏராளமான எத்தனை பெண்கள், ஒரு பெண், நான் பேரெல்லாம் சொல்லக்கூடாது, அதனால சொல்லாமல் சொல்கிறேன், ஒரு பெண் திருமணமாகி 2 குழந்தைகளை பெற்றெடுத்ததற்கு பிறகு தன்னுடைய 28வது வயதில் IAS தேர்வெழுதி வெற்றி பெற்று இன்றைக்கு மிகப்பெரிய உயர் பதவியில் அமர்ந்து பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி எண்ணற்ற ஏராளமான, ஒவ்வொரு பிரிவையும் சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். அப்படிப்பட்ட குடும்ப பின்னணி உள்ள மாணவர்களை வெற்றி பெற வைத்து இன்றைக்கு மனிதநேயம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளீர், அந்த எண்ணத்தை இன்றைக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மக்கள் சேவையை, மக்கள் தேவையை உணர்ந்து இந்த சேவையை மனிதநேயம் தொடர்ந்து செயலாற்றி கொண்டு வருகிறது, தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறது. இந்த பணிகளின் ஒவ்வொரு பரிணாமம் முதலில் வகுப்பறையில் நடத்தியது, பிறகு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் என்று கண்டுபிடித்தது, அதற்கு பிறகு இன்றைக்கு தொலைக்காட்சி, இன்னும் பல உச்சங்களை தொட இருக்கிறது. மனிதநேயத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? மக்களாட்சி தத்துவத்தின் அடையாளம் ஜனநாயகம். இந்த ஜனநாயக கட்டமைப்பு 4 தூண்களில் கட்டப்பட்டிருக்கிறது. முதல் தூண் பாராளுமன்றம், சட்டமன்றம். 2வது தூண் அரசு நிர்வாகம்.
மூன்றாவது தூண் நீதித்துறை, நான்காவது தூண் ஊடகங்கள். இந்த 4 தூண்கள் தான் இந்த ஜனநாயகத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற கட்டமைப்புகள். இந்த கட்டமைப்பு நான் உணர்ந்த தனிநபர் நாணயத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த தனிநபர் நாணயத்தின் மீது கட்டப்பட்டுள்ள இந்த ஜனநாயகத்தின் தூண்களை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் மனிதநேயத்தில் உருவாகின்ற இருபால் மாணவர்கள் அன்பு, பாசம், பரிவு, இரக்கம், கருணை, நேர்மை, தூய்மை, சேவை, பிறர் துன்பம் போக்குவது, யாரை பார்த்தாலும் உறவாக நினைப்பது, வயதின் அடிப்படையில் ஒருவர் அப்பா, ஒருவர் சகோதரர், அந்த உறவுகள் வந்தால் நீங்கள் எப்படி அக்கறை எடுத்துக்கொள்வீர்களோ, நான் என்னுடைய மாணவர்களிடத்திலே சொல்லுவேன், நீ IAS அதிகாரி, நீ அந்த பதவியிலே நீங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது உன்னுடைய அப்பா வந்தால் நீ என்ன செய்வாய்? அவர் ஒரு கோரிக்கை சொன்னால் அந்த கோரிக்கையின் மீது எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்வாயோ, அதை போல முகம் தெரியாத மனிதன் வருகின்ற பொழுது வயதின் அடிப்படையில் அவர் உன்னுடைய உறவு என்று எண்ணி அந்த கோரிக்கை செய்து முடிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு மக்களின் உணர்வுகளை புரிந்து செயல்பட்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தால் அதுதான் மக்களாட்சி. மனிதநேயம் ஏன் இவ்வளவு அக்கறை, மனிதநேயம் ஏன் இவ்வளவு முயற்சி எடுக்கிறது என்றால், இந்த தேசத்தை, இந்த இந்திய ஜனநாயகத்தை வலிமையுள்ளதாக மாற்ற வேண்டும். அதிலே என்னுடைய இந்த மண்ணின் மைந்தர்கள் உயர் பதவியிலே அமர வேண்டும். பிரிவுகளை நீக்கி மனிதத்தை காப்பாற்ற வேண்டும். மனிதநேய சிந்தனையுடன் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே தான் மனிதநேய இலவச IAS கல்வி அறக்கட்டளை இந்த பணியை செய்து கொண்டு வருகிறது. இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக IAS படித்து ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஒரு உயர் பதவியிலே தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க வேண்டும். இதுதான் என்னுடைய லட்சியம், இதுதான் என்னுடைய நோக்கம். மாணவர்கள் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். படித்து வெற்றி பெறுவதற்கு எந்த தேர்வாக இருந்தாலும் விடாதீர்கள். இதை படிக்கின்ற நான் மாணவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை, இந்த தொலைக்காட்சி தொடரை பார்த்து படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் எந்த போட்டித் தேர்வு நடந்தாலும், எந்த எழுத்து தேர்வு நடந்தாலும் அதிலே பங்கு பெறுங்கள். ஒரு வேலையை பிடியுங்கள், அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் படிக்கலாம். ஒவ்வொருவரும் நினைப்பார்கள், டிவியில் படித்து வெற்றி பெற முடியுமா? நான் ஒரு செய்தியை தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுடைய சிந்தனையிலே பதிய வைப்பது என்னவென்றால், சாதாரண குக்கிராமத்திலே பிறந்த ஒருவர் தானே சுயமாக படித்து படித்து தேர்வெழுதி வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால், அவரால் முடிகிறது என்று சொன்னால், ஏன் உன்னால் முடியாது, ஏன் என்னால் முடியாது என்ற தன்னம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். எஸ் ஐ கேன் என்ற தன்னம்பிக்கையுடன் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தொடரை பார்த்து திரும்ப திரும்ப படித்து அவைகளை நினைவுக்கு கொண்டு வந்து பிழையின்றி எழுதி பார்க்கின்ற ஒரு பழக்கத்தை, செய்தித்தாள்களை படிக்கின்ற பழக்கத்தை, தொலைக்காட்சி பார்த்தால் அது செய்தி மாத்திரம் இருக்க வேண்டும். தொலைக்காட்சியில் நீங்கள் நேரத்தை செலவழிப்பதென்றால் பொது அறிவுக்கு செய்திகளை கேட்பது, செய்தித்தாள்களை படிப்பது பொது அறிவுக்கான தேடல். இப்படி நீங்கள் உங்களுடைய வெற்றியை நீங்கள் நிர்மாணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது நேர மேலாண்மை.
நேர மேலாண்மையை பயன்படுத்தித்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். மற்றவர்களைப் போல் நானும் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக உங்களால் முடியும். 3534 பேர்களை நான் சந்திக்கின்ற பொழுதெல்லாம், அவர்களை பற்றி கேள்விப்படுகின்ற பொழுதெல்லாம், அவர்கள் ஆற்றி வருகின்ற சேவைகளை பற்றியெல்லாம் என் செவிகளிலே விழுகின்ற செய்தி, மனிதநேய பசங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, மனிதநேயத்தில் படித்தவன் அவன் ரொம்ப மனிதநேயத்தோடு இருக்கிறார், நேர்மையாக இருக்கிறார், தூய்மையாக இருக்கிறார் என்றெல்லாம் மற்றவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய், ஆனால் நான் பார்த்த தாய், பார்த்து கொண்டிருக்கின்ற தாய். இளைஞர்கள், இருபால் மாணவர்கள் வெற்றி பெற்று இந்திய தேசத்தினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு, வலிமை மிக்க ஜனநாயகமாக மாற்றுவதற்கு நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெற்றியாளர்களாக வர வேண்டும். மனிதநேயத்தினுடைய ஒரே நோக்கம், தகுதியும் திறமையும் இருக்கின்ற மாணவர்களுக்கு பொருளாதார தடைதான் காரணம் என்றால் அந்த தடையை தகர்த்தெறிய வேண்டும். தகுதியுள்ள மாணவனை உயர் பதவியிலே அமர வைக்க வேண்டும் என்ற எங்கள் நோக்கம் அடுத்த கட்ட பரிணாமத்தை நோக்கி பயணம் செய்யும் என்பதை சொல்லி, தன்னம்பிக்கையோடு இந்த தொடரை தொடர்ந்து பாருங்கள். சாமானியன், பாமரன், ஏழை எளியவர்கள் தொடர்ந்து இனிமேல் மாபெரும் வெற்றியை பெற்றார்கள் என்ற செய்தியை இந்த நாட்டுக்கு சொல்லுங்கள். அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. கூலி தொழிலாளியின் மகன் IAS அதிகாரியானார், கடைநிலை ஊழியரின் மகன் IPS அதிகாரியானார், IRS அதிகாரியானார் என செய்தித்தாள்களிலே படிக்கின்ற பொழுது ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு வர வேண்டும். அந்த வகையில் உங்களுக்கெல்லாம் இந்த உணர்ச்சியை, உணர்வை, எண்ணத்தை, சிந்தனையை தூண்டிவிட்டிருக்கிறது மனிதநேயம். பெரிய வெற்றியை எதிர்பார்க்கிறோம். அடுத்து வருகின்ற முடிவுகளில் வெற்றியாளர்கள் பட்டியலில் பொதிகை தொலைக்காட்சியில் படித்தவர்கள்தான் அதிக எண்ணிக்கையில் வெற்றி பெற்றார்கள் என்ற செய்தியை இந்த நாட்டுக்கு செய்தியாக சொல்ல வேண்டும். இந்த தொடரின் தொடக்கம் தொடர்ந்து முழுமையான ஓராண்டுக்கான பாடங்களையும் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கும். வெற்றி பெறுங்கள். எஸ், ஐ கேன். நாளை நமதே, இந்த நாடும் நமதே. நன்றி, வணக்கம். Chapter 1, Universe. Today we're going to be covering a subject that people have been studying since civilization existed. The universe is defined as a vast, endless space which includes galaxies, stars, planets, and other forms of matter and energy in it. We are going to be looking at the origin of the universe. The most common theory regarding the origin of the universe is the Big Bang theory. This is, of course, the most popular argument in science today. The argument regarding the origin of the universe, known as the Big Bang theory, is also called the expanding universe hypothesis. We are now going to move on into something known as the nebular hypothesis. What are the different units of measuring distance in the universe? There are various methodologies to measure distance in the universe. First is called an astronomical unit, or AU. It is defined as the mean distance between the Earth to the Sun. 1 AU, or astronomical unit, is 1.5 into 10 to the power of 8 kilometers.
stars and constellations. A star. A star is typically a type of astronomical object which has its own light and heat. A constellation is a group of stars that form a particular shape in the sky. Many astrologers look to our constellations and determine our birth star. The solar system. Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus, and Neptune. These planets move around the Sun with a fixed elliptical path, known as orbits. Our solar system is believed to have been formed 4.6 billion years ago. The planets are classified in order of their distance from the Sun based on their characteristics, and they are the inner planets or terrestrial planets or rocky planets. Mercury, Venus, Earth, and Mars are also called inner or terrestrial planets. Mercury had formed around 4.5 billion years ago after gravity pulled swirling gases and dust together to form this little compact planet. After Mercury was formed, scientists believed that it suffered heavy bombardments by comets and asteroids shot in order of their distance from the Sun. Which of the following planets lie between Mars and Uranus? Earth and Jupiter, Saturn and Earth, Jupiter and Saturn, Saturn and Neptune. இந்த யூனியன் பப்ளிசிஸ்ட் கமிஷன் நடத்துகின்ற இந்த பரீட்சைக்கு என்ன தகுதி தேவை என்பதை பற்றியும் எத்தனை ஏஜ் வயசு என்ன தேவை என்பதை பற்றியும் குறிப்பிட வேண்டியது மிக அவசியமாகிறது. இந்த பிரிலிமினரி படிப்பிற்கு 2 பேப்பர்கள் உண்டு. ஒன்று பொது அறிவு விஷயங்கள், பொது விஷயங்கள். உங்களை பற்றியே நீங்கள் நன்றாக நோ யுவர் செல்ஃப் வெல் ஃபர்ஸ்ட். உங்களுடைய ஊரை சுற்றி உள்ள இடங்களை பற்றி, உங்களுடைய அந்த ஊரின் சிறப்புகளை பற்றி, உங்களுடைய தாலுகாவின் சிறப்புகளை பற்றி, இது போன்ற விஷயங்களை தெரிந்திருக்க வேண்டும். எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும். விஷயம் தெரிந்து பாஸ் பண்ணுவதற்கு எவ்வளவு நேரம் தேவையோ அவ்வளவு நேரம் படிக்க வேண்டும். கவனமாக படித்தால் வெற்றி நிச்சயம். அதுதான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது. வெற்றி உங்களுக்கு. வாழ்த்துக்கள். வணக்கம். இன்று நாம் யூபிஎஸ்சி என்ற இந்திய அரசியல் அதிகாரிகள் தேர்ந்தெடுக்கின்ற அமைப்பு பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிப்போம். யூபிஎஸ்சி என்பதன் விரிவாக்கம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்பதாகும். இது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் என்ற இந்திய நிர்வாக அமைப்புகளையும், மத்திய அரசாங்கத்து சென்ட்ரல் சர்வீசஸ், மத்திய அரசாங்கத்தில் உள்ள பல டிபார்ட்மெண்ட்களுக்கு உள்ள முக்கியமான அதிகாரிகளை தெரிந்தெடுக்கும் அமைப்பாகும். இந்த யூபிஎஸ்சி இந்த தெரிந்தெடுக்கும் வேலையை தவிர மற்ற 2 பணிகளை செய்கிறது. ஒன்று, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பணியாளர்களை புரொடெக்ட் செய்வது, பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது. 2, அவர்கள் தவறு செய்யும் காலத்தில் அவர்களுக்கு தகுந்த தண்டனை அளிப்பதற்கு பரிந்துரை செய்வது. இந்த யூபிஎஸ்சி என்ற அமைப்பு 1926 பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டது. யூபிஎஸ்சியாக ஆரம்பிக்கப்படவில்லை. அவர் வேலை செய்யும் பணி செய்யும் பணியாளர்களை அமர்த்துகின்ற அமைப்பாக நிர்வகிக்கப்பட்டது. 1935 மீண்டும் அது சீரமைக்கப்பட்டது. பிறகு இப்பொழுது இருக்கின்ற யூபிஎஸ்சி நடைமுறைக்கு வந்தது. இந்த யூபிஎஸ்சி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சாப்டர் 14 படி அமைக்கப்பட்டுள்ளது. இதனுடைய டியூட்டிஸ் ஆஃப் யூபிஎஸ்சியை பற்றி நான் முன்னரே குறிப்பிட்டு விட்டேன். இந்த பரீட்சை 3 கட்டத்தில் அமைந்துள்ளது. முதல் கட்டமாக பிரிலிமினரிஸ் இருக்கின்றன, 2வது கட்டமாக மெயின்ஸ் இருக்கின்றன, 3வது கட்டமாக இன்டர்வியூ இருக்கின்றன. இந்த முதல் 2 பரீட்சைகளிலும், தட் இஸ் பிரிலிமினரிஸில்
மார்க்குகளை வைத்துத்தான், அதில் உள்ள கட் ஆஃப் மார்க்குகளை வைத்துத்தான் நீங்கள் மெயின்ஸ் எழுத போக முடியும். இரண்டாவது கட்டமான மெயின்ஸ் பரீட்சை ஒரு லாங்குவேஜ், இந்திய அரசாங்க அரசியல் நிர்ணய சட்டத்தில் 8வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு மொழி, அதில் பரீட்சை எழுத வேண்டும். இரண்டாவது இங்கிலீஷில் எழுத வேண்டும், ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் ஒரு பரீட்சை. மூன்றாவது பரீட்சை எஸ்ஐயில் எழுத வேண்டும். இது மூன்றுக்கும் 300 மார்க்குகள் 300 மார்க்குகள் 300 மார்க்குகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 300 மார்க்குகளில் குறிப்பிட்ட அளவுக்கு மார்க் வாங்கினால்தான் மற்ற பரீட்சைகளுடைய பேப்பர்கள் எவாலுவேட் பண்ண முடியும். ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1, ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2, ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 3, ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 4 ஆக 4 ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர்கள் உண்டன. இது தவிர 2 விருப்ப பாடங்கள், உங்களுக்கு பிடித்த 2 விருப்ப பாடங்களை ஒரு பாடத்தை எடுத்து அதில் எழுதலாம் 2 ஆக மொத்தம் 4, 2, 6 + 3 9 பரீட்சைகள் மெயின் ஸ்டடீஸில் உள்ளன. இந்த 9 பரீட்சைக்கும் முதல் 3 பரீட்சைகளுக்கு 300 மார்க்கு 300 மார்க்கு 300 மார்க்கு 900 மார்க்கு, அதற்கு கீழே உள்ள பரீட்சைகளுக்கு 250 மார்க் 250 மார்க் 250 மார்க்கு, இந்த இன்டர்வியூக்கு 275 மார்க்கு ஆக மொத்தம் இத்தனை மார்க்குகளை நீங்கள் வாங்கியதை வைத்து திருப்பி வரிசைப்படுத்தப்பட்டு நீங்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள். இந்த விருப்ப பாடமாக எதை எடுக்கலாம் என்பது மெயின் ஸ்டடீஸ். இந்த பிரிலிமினரி படிப்பிற்கு 2 பேப்பர்கள் உண்டு. ஒன்று பொது அறிவு விஷயங்கள், பொது விஷயங்கள், பரந்த விஷயமாக தெரிந்து கொள்வது. இரண்டாவது சிசாட், உங்களுடைய ஆப்டிடியூட், நீங்கள் சிவில் சர்வீஸுக்கு லாயக்கானவர்களா என்று பார்க்கக்கூடிய ஸ்பீட், அக்யூரசி, அனலிட்டிக்கல் எபிலிட்டி, மேத்தமேட்டிக்கல் எபிலிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங், இந்த போன்ற உங்களுடைய ஸ்கில்ஸ், இதுகளை அளவிடுவதற்குரிய பரீட்சை ஒன்று உள்ளது. அது ரெண்டும் அந்த முதல் பேப்பரில் உண்டு. முதல் 2 பேப்பர்களில் போய்விடும். அதற்கு பின்னால் மற்ற 3 பேப்பர்கள், ஒன்று லாங்குவேஜ் பேப்பர், மற்ற அடுத்தது உங்களுடைய ஆங்கில பேப்பர், மூன்றாவது எஸ்ஏ பேப்பர், கட்டுரை பேப்பர். அந்த ஜெனரல் ஸ்டடீஸ் மெயின் பேப்பர் 4 பேப்பர் இருக்கின்றனவே, அந்த 4ம் உங்களுடைய பரந்த பொது அறிவையும் ஆழமான பொது அறிவையும் அதை கனெக்ட் பண்ணி மாடர்ன் டேஸ்க்கு அதை கனெக்ட் பண்ணிக்கூடிய வகையில் கேள்விகள் இருக்கும். அதற்கு பின்னால் விருப்ப பாடம் ஆர்ட்ஸ் சப்ஜெக்டாக இருக்கலாம், சயின்ஸ் சப்ஜெக்டாக இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம், லாவாக இருக்கலாம், மெடிசினாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், அனிமல் ஹஸ்பண்டரியாக இருக்கலாம். ஆக பல 26, 27 சப்ஜெக்டுகள் அதில் போடப்பட்டிருக்கின்றன. இந்த சப்ஜெக்டுகளை நீங்கள் விருப்ப பாடமாக எடுத்து நீங்கள் படித்துக் கொள்ளலாம். இவ்வாறு படித்து பரீட்சை எழுதிய பின்னர் நீங்கள் உங்களை வரிசை கிரமப்படுத்தி மார்க்குகளை வைத்து வரிசை கிரமப்படுத்தி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வருஷா வருஷம் உங்களை தேர்வுக்கு தயார்படுகிறார்கள். உங்களை தெரிந்தெடுக்கிறார்கள். நீங்கள் வேலைக்கு பின்னால் பணிக்கு முக்கியமான பணிகளுக்கு செல்ல இயலும். இதுதான் யூனியன் பப்ளிக் சர்வீஸுடைய வேலையும் அமைப்பும் தோற்றமும் அதனுடைய பணியும். அது செய்கின்ற இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகின்ற இந்த பரீட்சைக்கு என்ன தகுதி தேவை என்பதை பற்றியும், எத்தனை ஏஜ் வயசு என்ன தேவை என்பதை பற்றியும் குறிப்பிட வேண்டியது மிக அவசியமாகிறது. குறைந்த அளவு படிப்பு, டிகிரி அளவு படிப்பு இருந்தால் போதும். ஆனால் போஸ்ட் கிராஜுவேட் படிப்பு அளவு இருந்தால் நலமாக இருக்கும். அதுதான் கல்வி தகுதி. வயதை பொறுத்தவரையில் மினிமம் ஏஜ் 21. பழைய காலத்தில் 21 முதல் 24 வரை 2 அட்டெம்ப்ட் தான் இருந்தது. இப்பொழுது பலரையும் வேலைக்கு கொண்டு வேண்டும் நல்ல எண்ணத்தில் இந்திய அரசாங்கம் 32 வயது வரை பரீட்சை எழுதலாம் பொதுவாக என்று கொண்டு வந்துள்ளது. இதை விளக்கமாக சொல்ல போனால், ஜெனரல் கேட்டகரி உள்ள மாணவர்களுக்கு 32 வயது அப்பர் ஏஜ் 6 முறை பரீட்சை எழுதலாம். ஓபிசி காரர்கள் 35 வயது வரை எழுதலாம், 9 அட்டெம்ப்ட்ஸ் பண்ணலாம். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் 32 வயது வரை எழுதலாம், 6 முறை எழுதலாம். ஆதி திராவிடர் ஷெட்யூல்ட் காஸ்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப் கேண்டிடேட்ஸ் 37 வயது வரை எழுதலாம், எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் எழுதலாம். டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ் 42 வயது வரை எழுதலாம், 9 முறை எழுதலாம். ஆகவே ஏஜ்ல நிறைய கன்செஷன் கொடுத்திருக்கிறாங்க. ஒழுங்கா படிச்சா, நிச்சயமாக ஆழ்ந்து படித்தால் நிச்சயமாக கவர்மெண்ட் சர்வீஸுக்குள் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
படிக்கின்ற சமயத்தில் எப்படி படிக்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்வது அவசியம் என நான் கருதுகிறேன். இந்த ஜெனரல் நாலேஜ், ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர், முதல் பேப்பர்கள் இரண்டிற்கும் ஆழமான அகலமான படிப்பு படிக்க வேண்டும். இரண்டாவது படிப்புக்கு மிகவும் ஆழ்ந்து கூர்ந்து படிக்க வேண்டும். ஸ்பீடாக பதில் சொல்வதற்கு எழுதக்கூடிய சக்தி வேண்டும். கரெக்டாக எழுதக்கூடிய சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றபடி மெயின் சப்ஜெக்ட்ஸ், மெயின் ஸ்டடீஸில் உள்ள 4 ஜெனரல் நாலேஜ் பேப்பர்களுக்கும் ஆழமாகவும் தெரிய வேண்டும், அகலமாகவும் படிக்க வேண்டும். கரண்ட் அஃபேர்ஸும் தெரிய வேண்டும். கரண்ட் அஃபேர்ஸை பழைய காலத்து விஷயங்களோடு கணைத்து படிக்கவும் தெரிய வேண்டும். ஆகவே பொதுவாக ஒரு ஜெனரல் அவேர்னஸ், ஒரு அதிகாரியாக வருகின்ற சமயத்தில் என்னென்ன தெரிந்திருக்க வேண்டுமோ உங்களுக்கு அது அத்தனையும் தெரிந்திருக்க வேண்டும். இது தவிர இன்டர்வியூக்கு போகும்பொழுது என்ன தெரிந்திருக்க வேண்டும் என எண்ணலாம். இன்டர்வியூவில் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்ன குறித்திருக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் அந்த போர்டுக்கு போயிருக்கும். உங்களை பற்றியே நீங்கள் நன்றாக நோ யுவர் செல்ஃப் வெல் ஃபர்ஸ்ட். உங்களுடைய ஊரை சுற்றி உள்ள இடங்களை பற்றி, உங்களுடைய அந்த ஊர் சிறப்புகளை பற்றி, உங்களுடைய தாலுகாவின் சிறப்புகளை பற்றி, இது போன்ற விஷயங்களை தெரிந்திருக்க வேண்டும். இது தவிர நீங்கள் கொடுத்திருக்கின்ற சப்ஜெக்டை பற்றி சில தெரிந்திருக்க வேண்டும். அந்த சப்ஜெக்டுக்கு ஆப்போசிட்டான ஒரு சப்ஜெக்டுகளை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய ஹாபிஸை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். அந்த ஹாபிஸில் உள்ள பல டைமென்ஷன்கள் என்ன டெவலப்மெண்ட் ஆகிருக்கிறது என்பதையும் தெரிந்திருக்க வேண்டும். பொதுவாக நீங்கள் ஒரு ரவுண்டட் பர்சனாலிட்டியா, ஒரு அனலிட்டிக்கல் பர்சனாலிட்டியா, ஒரு ஆழமான ஆளுமை உள்ளவரா, இந்த வேலைக்கு லாயக்குள்ளவரா என்பதை பார்ப்பதுதான் அவருடைய முக்கியமான படியாக இருக்கும். ஆகவே அதற்கு ஏற்றாறு போல் உங்களை தயார் செய்து கொள்வது அவசியம். எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்க வேண்டும். விஷயம் தெரிந்து பாஸ் பண்ணுவதற்கு எவ்வளவு நேரம் தேவையோ அவ்வளவு நேரம் படிக்க வேண்டும். இந்த படிப்பு படிக்கின்ற சமயத்தில் வேலைக்கு போய்கொண்டு இதை படிப்போம், படித்து முடித்து விடலாம் என்று நினைப்பது தவறு. உங்களுக்கு நோ மேன் கேன் ரைடு 2 ஹார்சஸ். ஒரே குதிரையைத்தான் ஓட்ட பார்க்கணுமே ஒழிய 2 குதிரையிலும் ஏறி அந்த வேலையும் பார்ப்பேன் இதையும் பார்ப்பேன் என்று சொன்னால் அது சரிப்பட்டு வராது. ரெண்டாவது, ஒரு முறையில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே பாஸ் பண்ண முடியாது என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணுறவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறார்கள். கவனமாக படித்தால் வெற்றி நிச்சயம். அதுதான் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது. வெற்றி உங்களுக்கு. வாழ்த்துக்கள். வணக்கம். Volcano. Today we are going to see the chapter of volcano. Features of volcano. A volcano is a vent in the earth's crust through which molten material erupts suddenly. Volcanism is the phenomenon of eruption of molten rock onto the surface of the earth or a solid surface, planet or moon, where lava, pyroclastics and volcanic gases erupt through a break in the surface called a vent. Lava. The material that reaches the ground includes lava flows, pyroclastic debris, volcanic bombs, ash and dust. Gases such as nitrogen compounds, sulfur compounds and minor amounts of chlorine, hydrogen and argon. Types of volcanoes. Based on the frequency of eruption, there are 3 types of volcanoes. Active volcanoes, dormant volcanoes. These volcanoes may not have erupted in the recent past, but there is a possibility of eruption at any time. In other words, they may lie dormant awaiting active eruption anytime. Sometimes gases and steam come out of them. They cause great destruction to life and property once they become active again. For example, Mount Vesuvius of Italy, Mount Fujiyama of Japan. Distribution of volcanoes. The major regions of volcanic distributions are Circum-Pacific region. It is popularly termed the Pacific Ring of Fire, has the greatest concentration of active volcanoes. Volcanic belt and earthquake belt
closely overlap along the Pacific Ring of Fire. That is all about volcanoes. Let's move to the next lesson. Earthquake. Earthquake is a form of energy of wave motions transmitted through the surface layer of the earth in widening circles from a point of sudden energy release, the focus. It is recorded by an instrument called seismograph or seismometer at the epicenter. Magnitude scale. This scale was prepared by a scholar named C.F. Richter in 1935. Earthquake size is a quantitative measure of the size of the earthquake at its source. The Richter magnitude scale measures the amount of seismic energy released by an earthquake. They are the energy that travels through the earth and is recorded on seismographs. What is seismology? Seismology is the study of earthquakes and seismic waves that move through and around the earth. A seismologist is a scientist who studies earthquakes and seismic waves. The Constitution and historical background, the precursors to Indian Constitution, our rule by the British Empire. British traders landed on the shores of India in 1600 AD. In 1765, with the acquisition of the Diwani rights over Bihar, Bengal and Odisha, the British emerged as a political entity in the Indian landscape. The administration of British territories in India was carried out by the British East India Company till 1857. In 1858, the administration was taken over by the British government under the Crown directly in the wake of the Great Revolt of 1857. The very significant fact of this act was that the administration of British possessions or properties owned by the British East India Company in India was now transferred directly under the Crown. The British East India Company had lost all political and administrative roles in India. The office of the Governor General of India was now replaced by that of a Viceroy and proclaimed ruler of India. Dr. Sanchidan Sinha, elected as temporary President of the Constituent Assembly on December 11, 1946. Dr. Rajendra Prasad and H.C. Mukherjee were elected as President and Vice President of the Assembly respectively. Committees of Constituent Assemblies. The drafting committee had voted Dr. B.R. Ambedkar. The Rules of Procedure Committee had elected Dr. Rajendra Prasad. Single Constitution. A single constitution was made for the entire country that accommodates the wide range of regional and socio-cultural diversities.
Ecology and Ecosystems. Learning Outcomes. In this unit, you will be able to learn the following: the concept of ecology, ecosystems, and its related phenomena. Introduction to Ecology and Ecosystems. Our living world is fascinatingly diverse and amazingly complex. The term ecology was first coined by the German biologist Ernst Haeckel in 1869. Haeckel defined ecology as the study of natural environment, including the relations of organisms to one another in their surroundings. Organisms interact with one another, with their environment in a number of ways. These fundamental interactions among organisms and their non-living physiochemical environment constitute an interrelating and interdependent, ever-changing system known as an ecological system upon the population to which it must adjust. Organisms which are unable to adjust to the changed environments disappear ultimately. In an ecosystem has a purpose. As a result, the loss of one species can vastly alter both the size and stability of entire ecosystems. Proteins, carbohydrates, amino acids, lipids, humic substances, and others are synthesized by the biotic counterpart of an ecosystem, and detrivore organisms, who feed on dead parts, waste remains, etc. This comes usually from other plants and animals. Values from dry to very humid regions, tropical rainforests, temperate deciduous forests, temperate evergreen forests, tropical dry forests, taiga and tundra. Grassland ecosystems are ecologically and economically important and are of widespread occurrence. They are located in areas in which water availability is below the requirement for the forest at some time during the year, but is sufficient to support grass as the dominant plant type. One of the major reasons for extreme events such as intense storms, frequent floods, severe drought, melting and receding glaciers, etc. is climate change. Changes in Earth's orbit and tilt. Earth generally changes its orbit over a 100,000 year cycle. It normally shifts from almost a circular to elliptical orbit. This has led to changes in the tilt of Earth's axis between 21.8 and 24.4 degrees, as a result of which there has been change in the planet's solar energy. Plate tectonics. Millions of years ago, most of the Earth's land mass was a single continent known as Pangaea and surrounded by one huge water body known as Panthalassa. Biological evolution. Carbon dioxide is also released in natural processes such as the decay of plant matter. Dioxide is emitted by human activities such as fertilizer use and fossil fuel burning. The Greenland and Antarctic ice sheets have been losing mass
glaciers have continued to shrink almost worldwide, and Arctic sea ice and northern hemisphere spring snow cover have continued to decrease in extent. Greenhouse gases, their sources and causes. Carbon dioxide, CO2, burning of fossil fuels, deforestation. 1.